நம்ம டெய்லி யூஸ் பண்றது என்ன? கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது மாதிரி தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இன்டர்நெட்னா இதுதான் ஃபுல் வேர்ல்டா இருக்கு. ஆனா ஷாக்கிங் ட்ரூத் என்ன தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் ஃபுல்லா இன்டர்நெட்டோட ஜஸ்ட் 4% தான் இருக்கு. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ரிமைனிங் 96% இன்டர்நெட் வந்து ஒரு மர்ம வேர்ல்டா தான் இருக்கு. அந்த வேர்ல்டுக்கு நேம் தான் டார்க் வெப். அந்த டார்க் வெப்ல என்ன நடக்குது தெரியுமா? இல்லீகல் வெப்பன் சேல், ஃபேக் பாஸ்போர்ட், ஹேக்கிங் சர்வீசஸ், ட்ரக் மார்க்கெட்ஸ், சீக்ரெட் கவர்மெண்ட் டேட்டா லீக்ஸ். இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, போலீஸ்க்கும் சம்டைம்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ண ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இந்த டார்க் வெப் வேர்ல்ட்ல ஒரு டிஜிட்டல் அண்டர் கிரவுண்ட் சிட்டி மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டார்க் வெப்னா என்ன, டீப் வெப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படிலாம் செயல்படுது, டார்க் வெப்ல நடக்கிற ஷாக்கிங் கிரைம்ஸ், போலீஸ் எப்படி அவங்க எல்லாம் கேட்ச் பண்றாங்க, அதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, டார்க் வெப் ஃபியூச்சர் என்ன. வீடியோ ஃபுல்லா பார்த்தா இன்டர்நெட்டோட ஹிடன் சைடு உங்களுக்கு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரம்யா. வெல்கம் டு ஹலோ மദ്രാസി சேனல். உங்களை சுத்தி நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் படி உங்களை நம்மள சேனலுக்குள்ள வந்து கொண்டு வந்து சேர்க்கும். வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, இப்போ இத செக்மெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். செக்மெண்ட் 1 என்னவா பார்க்கலாம்னா, இன்டர்நெட்டோட 3 லேயர்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இன்டர்நெட்ட ஒரு ஐஸ்பர்க் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐஸ்பர்க்ல ஒரு மேல ஒரு விசிபிள் பார்ட் வந்து ஒரு ஸ்மாலா தான் இருக்கும் இல்லையா ஐஸ்பர்க்ல. ஆனா கீழே வந்து ஒரு ஹியூஜ் போர்ஷனே வந்து மறைஞ்சிருக்கும். இன்டர்நெட்டும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு லேயரை வந்து நம்ம சர்ஃபேஸ் வெப்பா எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்றது. அதாவது கூகுள் சர்ச் பண்ற வெப்சைட்ஸ், யூடியூப்ல சர்ச் பண்ற வீடியோஸ், நியூஸ் வெப்சைட், சோஷியல் மீடியா, இது ஃபுல்லா இன்டர்நெட்டோட ஒரு ஜஸ்ட் ஒரு 4% தான் இருக்கு. லேயர் 2 என்னவா இருக்குன்னா டீப் வெப். டீப் வெப் இல்லீகல் இல்ல. எஸ், இட் இஸ் நாட் அல் இல்லீகல். சோ பேங்க் வெப்சைட், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், கம்பெனிஸ், அந்த கம்பெனி யூஸ் பண்ற டேட்டா பேசஸ், கவர்மெண்டோட போர்ட்டல்ஸ், இந்த டேட்டா பப்ளிக்கா கூகுள்ல சர்ச் பண்ணா வராது இல்லையா? இதெல்லாம் வந்து அவங்க பிரைவேட்டா தான் இருக்கும். பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணனாதான் இத நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? சோ டீப் வெப் வந்து நார்மல் தான். தேர்ட் லேயர் தான் என்னன்னா டார்க் வெப். டார்க் வெப் தான் மிஸ்டீரியஸ் வேர்ல்டா இருக்கு. சோ டார்க் வெப் வெப்சைட்ஸ் வந்து நார்மலா ப்ரௌசர்ல ஓபன் பண்ற மாதிரி கண்டிப்பா யாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரௌசர் வேணும். மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரௌசர் என்னன்னா டார் வெப்சைட், ஐ மீன் டார் ப்ரௌசர்னு அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? டாரோட மீனிங் என்னன்னா the onion router அப்படின்றது அதோட மீனிங். சோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டார் ப்ரௌசரோட ஸ்டோரியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டார் ப்ரௌசர் எப்படி ஒர்க் பண்ணுது? நார்மல் இன்டர்நெட்ல நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணுனா உங்க ஐபி அட்ரஸ ட்ரேஸ் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா டார் நெட்வொர்க்ல உங்க டேட்டா மல்டிபிள் சர்வர்ஸ்ல பவுன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா டு ஜெர்மனி, ஜெர்மனி டு பிரேசில், பிரேசில் டு கனடா, இது மாதிரி ரூட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால ரியல் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் டார்க் வெப் கிரிமினல்ஸ் இத யூஸ் பண்றாங்க. சோ யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் 3 என்னன்னு பார்ப்போம். டார்க் வெப் மார்க்கெட் பிளேசஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? டார்க் வெப்ல பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னா பிளாக் மார்க்கெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்றது, வெப்பன் சேல் பண்றது, ஃபேக் கரன்சி யூஸ் பண்றது, ஃபேக் பாஸ்போர்ட்டை கிரியேட் பண்றது. இந்த மார்க்கெட்ஸ் நார்மல் வெப்சைட் மாதிரி இருக்கும். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் பார் இருக்கும், ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் அதுல வந்து லிஸ்ட் ஆகும், ரிவ்யூஸ் கூட இருக்கு. எஸ், ரிவ்யூஸ் கூட இருக்கு. இது பார்க்க வந்து நம்ம அமேசான், பிளிப்கார்ட் வெப்சைட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? சோ கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெலிவரி ஃபாஸ்டா இருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டி இப்படி இருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் குட், நாட் பேட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இதை பத்தி நார்மலா பார்த்தோம்னா நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா ப்ராடக்ட் இஸ் இல்லீகல். சோ இட் இஸ் நாட் அ லீகல் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் 4 என்னன்னு பார்ப்போம். செக்மெண்ட் 4ல வந்து சில்க் ரோட் ஸ்டோரின்னு ஒன்னு இருக்கு. டார்க் வெப் ஹிஸ்டரியில பிக்கஸ்ட் மார்க்கெட் வந்து சில்க் ரோடு தான். 2011, அதாவது 2011ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஃபவுண்டர் வந்து ராஸ் அல்பிரிட்ஜ் அப்படின்றவர் தான். சில்க் ரோட்ல ட்ரக்ஸ் சேல் பண்ணுவாங்க, இல்லீகல் சர்வீசஸ் நடக்கும், பிட்காயின் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போயே பேமெண்ட்டுக்கு ஃபியூ இயர்ஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. ஃபைனலி FBI இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2013ல ராஸ் அல்பிரிட்ஜ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. சோ சில்க் ரோட் அப்பவே ஷட் டவுன் ஆயிடுச்சு. இது டார்க் வெப் ஹிஸ்டரியில பிக்கஸ்ட் கேஸா இருந்தது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் 5ல பார்ப்போம்.
செக்மெண்ட் 5ல டார்க் வெப் கிரைம்ஸ்ல நடந்தது. டார்க் வெப்ல நடக்கிற கிரைம்ஸ் ட்ரக் டிராபிகிங், ஹியூமன் டிராபிகிங், ஹேக்கிங் சர்வீசஸ், ஸ்டோலன் கிரெடிட் கார்டு சேல், சம்டைம்ஸ் கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் கூட லீக் ஆகும். ஹேக்கர் ஸ்டோலன் டேட்டாவை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் கஸ்டமர் டேட்டாவை வந்து செல் பண்ணுவாங்க, ஸ்டோல் பண்ணி. இமெயில் அக்கௌண்ட்ஸ், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்து செல் பண்ணி ஸ்டோல் பண்ணி அதை செல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் 6 என்னன்னு பார்ப்போம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது. போலீஸ் எப்படி இவங்களை கேட்ச் பண்ணுவாங்க? டார்க் வெப் அனானிமஸ் இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் வந்து கிரிமினல் கண்டிப்பா பண்ணுவாங்க இல்லையா? எந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணாலும் அதுக்கு ஆதாரம் எங்கேயாவது கிடைக்கும். ஸோ அது மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி லீக், பேமெண்ட் ட்ராக்கிங், அண்டர் கவர் ஏஜென்ட். போலீஸ் வந்து அண்டர் கவர் பையர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி கிரிமினல்ஸ் தான் ட்ராப் பண்ணுவாங்க. செக்மெண்ட் 7 என்னன்னு பார்ப்போம்னா டார்க் வெப்போட மித் அண்ட் ரியாலிட்டியை பத்தி பார்ப்போம். மூவிஸ்ல டார்க் வெப் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில எல்லாம் கிரிமினல் இல்ல. ஸோ சம் ஜேர்னலிஸ்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்டிவிஸ்ட், விசில் பவுலர்ஸ் டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் இவங்களாம் கூட டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்ல வரேன். கண்ட்ரீஸ்ல சென்சார்ஷிப் இருந்தா டார்க் வெப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா, அதாவது இந்தியா மாதிரி. செக்மெண்ட் 8ல ஃபியூச்சர் ஆஃப் டார்க் வெப். எதிர்காலத்துல டார்க் வெப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ல டார்க் வெப் டிஸ்அப்பியர் ஆகுமா? ப்ராபப்ளி இல்ல. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, பிரைவசி டூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கவர்மெண்ட்ஸும் ட்ராக்கிங் டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்றாங்க, இம்ப்ரூவும் பண்றாங்க. ஸோ இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நெட்டை நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். ஆனா அந்த இன்டர்நெட்டோட கீழே ஒரு ஹிடன் வேர்ல்டு இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதான் டார்க் வெப். அது மிஸ்ட்ரியும் டேஞ்சரஸும் மிக்ஸ் ஆனதா தான் இருக்கு. டெக்னாலஜி ஒரு பவர்ஃபுல் டூல் இல்லையா? யூஸ் பண்றது நம்மளோட சாய்ஸ். ரைட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா டெக்னாலஜி வேர்ல்டு இம்ப்ரூவ் பண்ணும். ராங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா டேஞ்சரஸ் கான்சிக்வன்ஸ் நிறைய வரும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.